தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இல்லத்தரசிகளுக்கு குட் நியூஸ். அதாவது மத்திய அரசு மற்றும் மாநில அரசு பல்வேறு விதமான அறிவிப்புகள், சலுகைகளும் மக்களுக்காக வழங்கிட்டு வராங்க. இந்த தேர்தல் நெருங்குற காலகட்டத்தினால பல்வேறு விதமான மகிழ்ச்சி தரும் அறிவிப்புகள் அவ்வப்போது வெளியாயிட்டு வரன. போன வாரம் பாத்தீங்கன்னா மகளிருக்கு 5000 ரூபாய் அக்கௌண்ட்ல வர வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா கோடைகால சிறப்பு தொகுப்பு அப்படின்ற மாதிரி உதவித்தொகையெல்லாம் வங்கிகள் மகளிரோட வங்கிகளுக்கு நேரடியா அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்போ அது மாதிரி ஒரு மகிழ்ச்சி தரும் அறிவிப்பு தான் தற்போது வெளியே. அது என்னன்னு பாத்தீங்கன்னா மறுபடியும் ரூபாய் 5000 வங்கி கணக்குல போடும் தமிழக யாருக்கெல்லாம் அப்படின்றத பார்க்க போறோம். இது என்ன மாதிரியான திட்டம், இது எவ்வளவு பேர் கிடைக்க போகுது, இதுக்கு தகுந்த எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணும் அப்படின்ற மொத்த தகவலும் பார்க்க போறோம். கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ண பாருங்க. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு மற்றும் மாநில அரசுகள் வழங்கக்கூடிய பல்வேறு விதமான அறிவிப்புகள், பல்வேறு விதமான மகிழ்ச்சி தரும் சலுகைகள், இது எல்லாமே உடனுக்குடன் நம்ம செய்யவோ. அதனால சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்ககிட்ட அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஷேர் பண்ணுங்க, அவங்களும் இந்த மாதிரி நல்ல தகவல் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். ஓகே, மகளிருக்கான புதிய மானிய திட்டத்தை தற்போது அறிவிச்சிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழே வறுமை கோட்டு கீழ் உள்ள பெண்கள் தொழில் தொடங்க மாவு அரைக்கும் எந்திரம் வாங்க 50% அல்லது அதிகபட்சமாக 5000 ரூபாய் வழங்க போறாங்க. சமூகத்துல பெண்களின் வளர்ச்சியை கொண்டு சமூகத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியினை நம்ம மதிப்பிட நிலையில தான் பெண்களுக்கான அரசு பல்வேறு சூப்பர் திட்டங்களை செயல்படுத்தி வருது. அதாவது இந்த மகளிர் உரிமை தொகை, விடியல் பயணம் திட்டம், புதுமை பெண் திட்டம், மகளிர் சுய கடன் கொடுக்கறது, கைம்பெண் திட்டம், ஆதரவற்ற கணவனால் கைவிடப்பட்டோர் திட்டம், தையல் எந்திர திட்டம் போன்ற பல்வேறு விதமான அறிவிப்புகள் அவ்வளவு வெளியாயிட்டு தான். அதனால மக்கள் நல்ல மகிழ்ச்சி. அந்த வகையில இந்த 2025-26 ஆண்டு நிதியாண்டு வறுமை கோட்டு கீழ் உள்ள மகளிரின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் நோக்கத்தில் ரூபாய் 10,000 அல்லது அதற்கு மேற்பட்ட மதிப்புள்ள உலர் மற்றும் ஈர மாவு அரை வணிக ரீதியிலான இயந்திரங்களை நீங்க வாங்கும் பொழுது மொத்த விலையில 50% அல்லது அதிகபட்சமாக உங்களுக்கு ரூபாய் 5000 மானிய தொகை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னா கைம்பெண் மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். நல்ல ஒரு சூப்பர் திட்டங்க. அதாவது இந்த கைம்பெண்ணா இருக்கிறவங்க, கணவனால் கைவிடப்பட்டவங்க இருக்காங்க பத்தியில, அவங்க விடோ பீப்பிள், இவங்களுக்கு முன்னுரிமை வழங்குறாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த மாவு அரைக்கிற எந்திரங்களுக்கு 5000 வரைக்கும் அதிகபட்சமா இல்லனா நீங்க வாங்குற பொருள்ல 50% சப்சிடி தராங்க அப்படின்றத தற்போது அரசு சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு கீழே பயன்பெற விரும்புறவங்க தமிழ்நாட்டுல பூர்வீகமா கொண்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாம உங்ககிட்ட பிறப்பு வயது வரம்பு 25 வயசுக்கு மேல இருக்கணும்ன்றது கிரைட்டீரியாவை சொல்லியிருக்காங்க. அதுக்கான பிறந்த தேதிக்கான சான்று உங்ககிட்ட இருக்கணும். திட்டத்தில் முன்னுரிமை பெற வேணும்னாக்கா கைம்பெண்கள், ஆதரவற்ற பெண்கள் அல்லது கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் அப்படின்றதுக்கான உங்ககிட்ட கண்டிப்பா ஒரு ப்ரூஃப் இருக்கும். இதை நீங்க வட்டாட்சியர் கிட்ட இருந்து வாங்கி மென்ஷன் பண்ணிருக்காங்க. எல்லாம் நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா தான் அந்த திட்டத்துக்கு உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் பண்ணுவாங்க, அதாவது முன்னுரிமை வழங்குவாங்க. அது மட்டும் இல்லாம ஆண்டு வருமானம் 1,20,000க்கும் அதிகமா இருக்கக்கூடாது. அதுக்கு உள்ளே இருக்கிற மாதிரி உங்களுக்கான இன்கம் சர்டிபிகேட் நீங்க கண்டிப்பா கையில வச்சு, அது இல்லாட்டினா இந்த நீங்க தகுதி ஆக மாட்டீங்க அப்படின்றது சொல்லி. எனவே இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறுவங்க மகளிர் சென்னை மாவட்ட ஆட்சியர் சிங்கார வேளாணர் மாளிகையில போயிட்டு 8வது தளத்துல செயல்படும் மாவட்ட சமூக நல அலுவலகத்துல குறிப்பிட்ட நாட்கள்ல விண்ணப்பங்கள் நீங்க சப்மிட் பண்ணிடணும். அப்படி சப்மிட் பண்ணீங்கன்னா உரிய கட்டத்துக்குள்ள வாங்கின விண்ணப்பம் ஏத்துக்குவாங்க. அதன் பிறகு நீங்க போனீங்கன்னாக்கா உங்களுக்கு நிராகரிக்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த திட்டத்துக்கு தகுதியான பயனாளிகள் பாத்தீங்கன்னா அரசால நியமிக்கப்பட்ட அந்த குழு தான் உங்களை தேர்வு செய்வாங்க. எல்லாருமே ஜெனரலா ஃப்ளூக் அப்படிலாம் கிடையாது. அரசு நியமிச்ச அந்த அதிகாரிங்க தான் உங்க விண்ணப்பத்தை ஏத்துக்கணுமா என்ன முடிவு பண்ணுவாங்க. அவங்க நீங்க கொடுக்குற சர்டிபிகேட் எல்லாமே செக் பண்ணி தகுதி இருக்கும் பட்சத்துல கண்டிப்பா உங்களுடைய விண்ணப்பம் ஏற்றுக்கொள்ளப்படும். அது மட்டும் இல்லாம இதர விவரங்களுக்கு மாவட்ட சமூக நல அலுவலகத்தை நீங்க தொடர்பு கொண்டு உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ ஏது இருக்கோ அப்படி நீங்க பார்த்து கிளியர் பண்ணிக்கிட்டு இந்த திட்டத்துல பயனடைய சொல்லியிருக்காங்க. இது எங்க இந்த அறிவிப்பு மாவட்ட ஆட்சித்தலைவர் ரஷ்மி சித்தார்த் ஜெகடே அவங்க தான் இந்த தகவலை தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து நம்ம நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு ஆசையா இருப்பீங்க, அதாவது அனுபவம் இருக்கும் ஆனா வசதி இருக்காது. அந்த மாதிரியான ஆளுங்களுக்கு கவர்மெண்ட் கிட்டத்தட்ட 35% தள்ளுபடியில உங்களுக்கு லோன் வழங்க போறாங்க. அதாவது நீங்க 1 கோடி வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம். நீங்க செய்யற தொழில 1 கோடி வரைக்கும் உங்களுக்கு கடன் உதவி வழங்க போறாங்க. இது எப்படி என்ன ஏதுன்றதை இப்ப நாம இந்த வீடியோல முழுசா தமிழகத்துல ஓட்டல் தொழில் புரிபவருங்க ஏற்கனவே மின் கட்டண சலுகைகளை வழங்கி வரும் அரசு தற்போது நடுத்தர தொழில் முனைவோர்களுக்கு ஊக்குவிக்கும் வகையில் அண்ணல் அம்பேத்கர் தொழில் முனைவோர் திட்டத்தின் கீழே ரூபாய் 1 கோடி வரை வங்கி கடன் பெற அழைப்பு விடுத்திருக்காங்க.
என்னன்னு ஏதுன்னு பார்ப்போம். ஏன்னா இந்த 1,00,00,000 வரைக்கும் தகுதியுள்ள நபர்களுக்கு கடன் வழங்குறாங்க. இது வந்து மக்களுக்கு ஒரு பெரிய ஒரு உதவியா இருக்கும். ஆனா அதுக்கு தகுந்த நம்மகிட்ட தகுதி இருந்ததுனா தான் நம்ம அத எல்லாருக்கும் இந்த ரூ. 1,00,00,000 கடன் வந்து வழங்கிட மாட்டாங்க. இந்த திட்டத்தின் சிறப்பு அம்சம் என்னன்னாக்கா, கடன் தொகையில 35% அரசே மானியமாக வழங்குவாங்க. அதாவது அதிகபட்சம் 35,00,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம். நீங்க மீதி 65,00,000 மட்டும் தான் திருப்பி கட்டணும் அப்படின்றது தான் என்னுடைய நோக்கம். புதிய தொழில் தொடங்க நினைப்பவங்க, தொழிலை விரிவுபடுத்த விரும்புபவங்க, இது ஒரு பொன்னான வாய்ப்பாக பயன்படுத்தி, தகுதியும் ஆர்வமும் உள்ள நபர்கள் இந்த அரசு வந்து வெப்சைட் குடுத்திருக்காங்க. அந்த வெப்சைட் மூலமா போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணி வாங்க பாருங்க. ஏற்கனவே இது 25% அது இன்னும் 10% அதிக 25% மாத்திருக்காங்க. இத நீங்க தகுதி இருக்கிறவங்க, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க, நீங்க இத அப்ளை பண்ணி பயன்படுத்திக்கோங்க. ஏன்னா கவர்மெண்ட் எவ்வளவு இருக்கு. ஆனா அது யாரும் எந்த வழியில பயன்படுத்துறாங்க. கேட்டா எனக்கு கவர்மெண்ட் எந்த ஸ்கீமும் குடுக்கறது இல்ல, எந்த வாய்ப்பும் வழங்குறது இல்ல அப்படின்றாங்க. தெரிஞ்சவங்க எல்லாமே பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. தெரியாதவங்க தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. இத வந்து என்ன ஏதுன்னு செக் பண்ணி பாருங்க. வெப்சைட் டீடைல் அட்ரஸ் குடுத்திருக்காங்க. அது வேணும்ன்றவங்க அதுல நீங்க வந்து உங்களுக்கான அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா இது நல்ல ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும்னு நினைக்கிறேன். தகவல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோ